பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ வனவாச அஜ்ஞானவாசத்தை முடித்த பாண்டவர்கள் தங்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய ராஜ்யத்தை பெற வேண்டி தூதுவன் மூலமாக துரியோதனாதிகளிடம் கேட்க ஊசி முனை இடமும் தரமாட்டேன் என்பது அவர்களது பதிலாக இருந்தது. இப்போ கடைசி முயற்சியாக, ஏன்னா அவங்க கொடுக்கலைன்னா அடுத்து யுத்தம் தான். யுத்தத்தினால் நிறைய பார்த்தீங்கன்னா உயிர்கள் கண்டிப்பாக பறி போகும். அப்போது கடைசி முயற்சியாக கேட்டு பார்க்கலாம், ஒரு 5 கிராமங்களையாவது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணனிடம் தர்மராஜன் பணித்தார். நீ தூதுவனாக சென்று எப்படியாவது பேசி 5 கிராமங்களையாவது வாங்கி வர வேண்டும் என்று தர்மராஜன் பணிக்க, உள்ளதை உள்ளபடி பகவான் கிருஷ்ணன் கூறினான். கேட்டாலும் காலில் விழுந்து கெஞ்சினாலும் ஊசி முனை இடம் கூட அவன் தரமாட்டான். ஆனால் நீ சொல்வதனால் நான் கண்டிப்பாக தூதுவனாக செல்கிறேன். அவன் எவ்வளவு பெரிய அதார்மிகன் என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரிய வேண்டும். ஏன், இன்னும் என்னுடைய அண்ணன் துரியோதனன் நல்லவன் என்று நம்பிக்கொண்டிருக்கிறான். அப்போ இதற்காக பகவான் கிருஷ்ணன் தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டான். அப்போ வழிநெடுக அவனுக்கு மிக சிறந்த வரவேற்புகள் அளிக்கப்பட்டது. குசஸ்தலா என்கின்ற கிராமத்தில் தங்கினான். அனைவரும் கை கூப்பி என்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும் என்று வேண்ட அனைவர்களையும் சந்தோஷப்படுத்தினான் பகவான் கிருஷ்ணன். இந்த விஷயம் கேள்விப்பட்டவுடன் அந்த குசஸ்தலா என்கின்ற கிராமத்திலிருந்து அஸ்தினாபுரம் வரையிலும் 2 பக்கம் அப்சரா ஸ்திரீகள் நின்று கொண்டு பூக்களை தூவ, அங்காங்கே அந்த மண்டபங்கள் அமைக்கப்பட்டு தங்கி இளைப்பாறுவதற்கும் உணவு உண்பதற்கும் மிக சிறப்பான ஏற்பாடுகளை திருதராஷ்டிரன் செய்திருந்தான். அஸ்தினாபுரம் வந்தால் அவனை அற்புதமான வரவேற்பு கொடுத்து ஆசனத்தில் அமர வைத்து அர்க்ய பாத்யாதிகளை கொடுத்து குசலம் விசாரித்து கடைசியில் பகவான் கிருஷ்ணனோ அவன் சென்றது விதுரனின் வீட்டிற்கு. அங்கு சென்று உணவருந்தி குந்தியின் வீட்டிற்கு சென்று பகவான் கிருஷ்ணனை பார்த்தவுடன் இதுவரை மனதில் தேக்கியிருந்த அனைத்து துக்கங்களையும் பகவான் கிருஷ்ணனிடம் பகிர்ந்து கொண்டால், கவலைப்படாதே குந்தி, உன்னுடைய இந்த மக்கள் குழந்தைகள் இந்த ராஜ்ய சிம்மாசனத்தில் நிச்சயமாக அமர்வார்கள், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்கின்ற வாக்கினை குந்திக்கு கொடுத்தான் கிருஷ்ணன். துரியோதனன் வீட்டிற்கு வந்தான் பகவான் கிருஷ்ணன். அங்கு தடபுடலான வரவேற்பு இருந்தது. அமர வைத்தான். அர்க்ய பாத்ய கோ வரையிலும் தானம் செய்தான். அப்போ மாலை வேளை ஆகிவிட்டது, நீங்கள் இரவு இங்குதான் போஜனம் செய்ய வேண்டும் என்று பணிக்க, நேருக்கு நேராக பகவான் கிருஷ்ணன் மறுத்தார். ஏன் கிருஷ்ணா, என்னுடைய வீட்டில் அன்ன ஆகாரத்தை ஸ்வீகாரம் செய்ய மறுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உலகம் அனைத்தும் ஒப்புக்கொள்ளக்கூடிய தர்மத்தின்படி வாழ்பவர்களாகிய பாண்டவர்களை நீ வெறுக்கிறாய். அப்ப என்னாச்சு, உலகம் முழுதும் தர்மாத்மாக்கள் என்று ஒப்புக்கொண்டனர், நீ மட்டும் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் நீ உண்மையான பிரீத்தியினால் என்னை அழைக்கிறாயா என்றால் இதுவும் ஒரு கபட நாடகமே. எப்படியாவது பாண்டவர்களிடம் இருந்து என்னை பிரித்து விட வேண்டும் என்கின்ற உள்நோக்கம் உன்னுடைய மனதில் இருக்கிறது. இந்த மாதிரி நோக்கம் நயவஞ்சகம் யாருடைய மனதில் இருக்கிறதோ அவர்களை அழைத்தும் நாம் உணவிடக்கூடாது, அவர்கள் வீட்டிற்கு சென்றும் உணவு கொள்ளலாகாது. இது தர்மம் அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் மாறி பேசாமல், மறைத்து பேசாமல் நேருக்கு நேராக துரியோதனன் முன் சொன்னான். கொஞ்சம் கோபம் தான் வந்தது. அப்போ அங்க அதையெல்லாம் பேசிட்டு கடைசியிலே விதுரன் வீட்டிற்கு வந்தார். சற்றும் எதிர்பார்க்கவில்லை. மதியம் வந்தான், இரவு வேளையும் விதுரன் வீட்டிற்கு வந்த உடனே அவ்வளவு அலாதி சந்தோஷம் விதுரனுக்கு.
மற்ற அனைவரும் அழைத்தனர். துரோணர், பீஷ்மர், கிருபாச்சாரியார் இப்படி அத்தனை பேரும் எதிர்கொண்டு என்னுடைய வீட்டிற்கு வா என்று அழைத்தனர். ஆனால் யார் வீட்டிற்கும் செல்ல கிருஷ்ணன் விரும்பவில்லை. காரணம், அந்த சபையில் நடந்த அவமானத்தில் அத்தனை பேரும் மௌனிகளாக இருந்து வேடிக்கை பார்த்தவர்கள். துரியோதன அதர்மத்தை நடத்தி காட்டினான் என்றால் அதற்கு சாட்சிபூதமாக இருந்தார்களே தவிர அதை தடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிறு முயற்சி கூட செய்யாததனுடைய பாபம் பகவான் கிருஷ்ணன் அவர்களுடைய இல்லத்தில் என்றுமே வருவதில்லை என்பதை இந்த காட்சியின் மூலமாக நமக்கு நிரூபிக்கிறார். அப்போ விதுரன் வீடுக்கு ஏன் தேடி தேடி செல்கிறார் என்றால், அத்தனை பேரும் மௌனியாக இருந்த நிலையிலும் விதுரன் ஒருவன் எழுந்து நின்று இது தர்மமல்ல அதர்மம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தினான். ஆனால் அவனுடைய பேச்சை கேட்பதற்கு அந்த சபையில் யாரும் இல்லை. பேச்சை கேட்காவிடனும் இது அதர்மம் என்று ஒரே ஒரு குரல் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருந்ததே, அது தர்மத்திற்காக அவனுடைய வீட்டிற்கு நான் செல்ல வேண்டும் என்று பகவான் விரும்பி வந்திருக்கிறார். வந்த உடனே அவனுக்கு அலாதி சந்தோஷம். அங்க எப்படின்னா, அந்த சமையலறை சுத்தமாக இருக்க வேண்டும், பாத்திரங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும், உணவுப் பொருட்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். இது எல்லாவற்றையும் விட அவர்களுடைய மனது சுத்தமாக இருக்க வேண்டும் உணவு சமைக்கும் பொழுது. அப்போ அங்கு இருக்கக்கூடிய அத்தனை பிராமணர்களுக்கும் உணவு அருந்த வைத்து அதற்கு பிறகு பகவான் உண்டு மகிழ்ந்தான். இப்போ விதுரன், பகவான் கிருஷ்ணன், மற்ற அனைவரும் உறங்க சென்று விட்டனர். பகவான் கிருஷ்ணனுடைய காலை அமுட்டி கொண்டே விதுரன் தன் மனதில் என்ன படுகிறதோ, சபையில் மட்டுமல்ல, துஷ்டர்கள் மத்தியல்ல, பகவான் கிருஷ்ணனாக இருந்தாலும் அவன் முன்னே தர்மத்தை எடுத்து இயம்புவதற்கு என்றுமே சங்கோச்சப்பட்டதில்லை. பகவான் கிருஷ்ணன் முன்னாடி பாருங்க, தன் மனதில் பட்டதை உள்ளதை உள்ளபடி விதுரன் கூறுகிறார். கிருஷ்ணா, நீ இங்கு வந்தது சரி என்று என் மனதிற்கு படவில்லை. பாருங்க, அவனுடைய வீட்டில் விருந்தாளியாக பகவான் கிருஷ்ணன் வந்திருந்த பொழுதும் அவன் ஏதாவது என்னை பற்றி நினைப்பானோ என்கின்ற எந்த சலனமும் இன்றி நீ இந்த இடத்தில் வந்திருக்கிறாய் இல்லையா, அது எனக்கு சரி என்று படவில்லை அப்படின்னு. ஏன்னா இந்த இடத்தில் தர்மம் அப்படிங்கிறது ஒரு துளி கூட இல்லை கிருஷ்ணா. அது மட்டுமல்ல, எப்படி தர்மத்தை தவிர வேறு எதையும் அறியாதவன் தர்மராஜனாக இருக்கிறானோ, அதே போல அதற்கு நேர் எதிர் அதர்மத்தை தவிர வேறு யாருக்கும் எதுவும் தெரியாது. அப்போ அதர்ம எல்லையில் இவன் எப்படியாவது, பாருங்க, துரியோதனுடைய எண்ணம் எப்படின்னா, பணம் வரணும், அவ்வளவுதான். எப்படியாவது வரணும், எந்த திசையிலாவது வரணும். அது தர்மத்தின் படியா அதர்மத்தின் படியா அதை பற்றிய கவலை என்னுடையது, எனக்கு இல்லை. அது மட்டுமல்ல, எனக்கு வர வேண்டியது மட்டுமில்லை, மற்றவர்கள் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களும் என்னுடையது என்கின்ற பேராசையில் திளைப்பவன் துரியோதன். அப்போ அதே மாதிரி வந்த செல்வத்தில் ஏதாவது தர்ம வழி செலவு செய்பவனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் செலவு அப்படின்னு செய்தது அனைத்துமே அநியாயமாக இருக்கிறது. அப்போ நியாயமாக செலவு செய்யும் எண்ணும் சிறிதுமற்றவன் துரியோதனன். அதை போக மூடன், மூளை என்பது சிறிதும் இல்லை, சுய சிந்தனை, இது நல்லது இது கெட்டது என்று பகுத்தறிந்து பார்க்கும் அந்த திறன் அற்றவன். அது மட்டுமல்ல, மூடன் மட்டுமல்ல, மூர்க்கன், கோபக்காரன். அப்போ யாருக்கு எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்பதை அறியாத ஒரு மூர்க்கன். அதாவது யாருக்கும் சாமானிய மனிதருக்கு ஒரு யோசனை இருக்கும், இது நல்லது இது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவன் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் எதை நினைக்கிறானோ அதுதான் தர்மம். தர்மத்தின்படி அந்த வேதத்தில் கூறியது, சாஸ்திரங்களில் கூறியது, பெரியவர்கள் கூறுவது இதுதான் தர்மமா? இல்லை. அவன் மனதில் என்ன நினைக்கிறானோ அதைத்தான் தர்மம் என்று அவனும் வாழ்ந்து மற்றவர்களும் இப்படியே இருக்க வேண்டும் என்று எண்ணுபவன். எப்பொழுதுமே மூக்கின் மேலே கோபத்தை வைத்துக் கொண்டு, பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் எனக்கு மரியாதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு
இவன் எதிர்பார்ப்பனே தவிர இவன் யாருக்காவது மரியாதையை கொடுப்பானா என்றால் இல்லை என்பதே உண்மை. இதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அது அனைத்தையும் செய்து வருபவன் இந்த துரியோதனன். தர்மத்தை மீறி நடப்பவன், கெட்ட விஷயத்தில் எப்பொழுதும் தனதை மனதை செலுத்தி இது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களை நம்ப வைப்பவன். இன்னும் சொல்ல போனா கிருஷ்ணா, இன்னொரு ரகசியத்தை நான் சொல்கிறேன். உன்னை எப்படியாவது இந்த சபையிலே கட்டி போட்டு கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை ஆள் மனதில் வைத்திருப்பவன் இந்த துரியோதனன். அது மட்டுமல்ல, இவன் ஒரு காமாத்மா. ஏன்னா பார்க்கிற பெண்களெல்லாம் இவனுக்கு வேண்டும், யாரிடம் என்னென்ன செல்வங்கள் இருக்கிறதோ அந்த செல்வமும் எல்லாம் எனக்கே வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாம் எனக்கு தெரியும், மற்றவர்கள் வந்து எனக்கு உபதேசம் செய்ய தேவையில்லை, அனைத்து தர்மங்களையும் நான் அறிந்தவன் என்கின்ற இருமாப்பு வேறு துரியோதனிடம் இருக்கின்றன. பாருங்க, அதை விட ரொம்ப ரொம்ப ஒரு தேவையில்லாத குணம் அப்படின்னா, அவனை நம்பியவர்களுக்கே துரோகம் செய்யக்கூடிய ஒரு குரூர ஆத்மா யார் என்றால் அவன் துரியோதனன். ஆனா தான் இதை செய்வேன் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சபையில வீர ஆவேசத்தோடு நிறைய பேசுவான். ஆனால் பேச்சு மட்டுமே, செயல் அப்படின்னு பார்த்தோம்னா அவன்கிட்ட எதுவுமே இல்லை. என்னைக்காவது அவனுடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வந்திருக்கிறதா அப்படின்னா அதுவும் இல்லை. ஏன்னா தர்மத்தை மீறியவன், தான் செய்வதே தர்மம் என்று அதை நம்புபவன் அப்படின்னு. அது மட்டுமல்ல, பாருங்க, ரகசியம் ரகசியம் அப்படின்னா அந்த 4 பேர் இருக்கிறாங்க கிருஷ்ணா. யார்? துரியோதனன், துச்சாதனன், சகுனி, கர்ணன். இவங்க 4 பேர் என்ன செய்கிறார்களோ, என்ன நினைக்கிறார்களோ, என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதுதான் அவர்களது தர்மம். அது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனாக நினைத்து கொண்டிருப்பான். அது மட்டுமல்ல, இந்திரிய நிகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரியங்களை தன்வசத்தில் வைத்திருப்பவன் அப்படின்னு ஒரு இந்திரியங்களுக்கு கூட அந்த சக்தி அவனிடத்தில் இல்லை. அது மட்டுமா அப்படின்னா செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு, அதாவது வார்த்தையிலும் சரி நடத்தையிலும் சரி தான் என்ன செய்கிறோம், இதனால் நமக்கு எதிர்காலத்தில் எந்த விதமான ஆபத்து வரப்போகிறது, துன்பம் நமக்கே வந்துவிடமோ என்கின்ற பிரக்ஞை இல்லாது வார்த்தைகளை வீசி விடுவது, துரோகத்தை செய்து விடுவது அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான கண்ட்ரோல் அப்படிங்கிறது இல்லாமல் நடந்து கொண்டிருப்பவன் துரியோதனன். அது மட்டுமல்ல, பாருங்க, நான் என்ன நினைத்தாலும் அது நடந்தே ஆக வேண்டும் என்கின்ற பிடிவாத குணத்தை உடையவன். அது நல்லதா கெட்டதா, தர்மமா அதர்மமா, அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. இன்று என் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை நடத்தி காட்டியே தீருவேன் என்கின்ற பிடிவாத குணத்தை உடையவன் இந்த துரியோதனன். பாருங்க, கொஞ்சம் இதெல்லாம் மூச்சு விடாம விதுரன் பகவான் கிருஷ்ணன் கிட்ட சொல்லிட்டு ஒரு வார்த்தை அற்புதமா சொல்றா. கிருஷ்ணா, உன்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களை சொல்ல ஆரம்பித்தால் நிச்சயமாக முடித்துவிட முடியாது. அதே போல துரியோதனன் கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை நான் வரிசையிட்டு பட்டியலிட்டு சொல்ல போனால் அதுவும் முடியாது கிருஷ்ணா. பாரு, ஒரு பக்கம் நல்ல குணத்தின் ஸ்வரூபி நீ, கெட்ட குணங்கள் எவ்வளவு இருக்கிறதோ அது அத்தனையும் கொண்ட ஒரு களி யார் என்ற அவன் துரியோதனன். அப்போ பாருங்க, இந்த சபையில் யார் ஒருவரும் சாந்தி நிலவ வேண்டும், எல்லாரும் சண்டை இல்லாமல் சமாதானமாக போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தை யாரும் இல்லை. அதற்கு உண்டான முயற்சி யாரும் செய்யவும் இல்லை. பாருங்க, பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியார், அஸ்வத்தாமன் இவர்களெல்லாம் மாபெரும் வீரர்கள். எந்த காரணத்தினாலும் இவர்களை பாண்டவர்கள் என்றுமே ஜெயிக்க முடியாது என்கின்ற மமதையோடு திரிந்து கொண்டிருக்கிறான் துரியோதனன். பாருங்க, அது மட்டுமா அப்படின்னா 11 அக்ஷௌணி என்னிடம் இருக்கிறது, எல்லா ராஜர்களும் எனக்குத்தான் சப்போர்ட் செய்கிறார்.
அப்போ வெறும் 7 அக்ஷௌணியை வைத்துக்கொண்டு பாண்டவர்கள் பாவம் திணறிக் கொண்டு இருக்கிறார்கள். யுத்தம் என்று வந்துவிட்டால் அவர்களுக்கு தக்க பாடத்தை புகட்டுவேன் என்கின்ற இருமாப்போடு திரிந்து கொண்டு இருக்கிறான் துரியோதனன். அது மட்டுமல்ல, பாருங்க எப்படி அப்படின்னா, புத்தியே இல்லாத ஒரு குழந்தை தான் செய்யறதெல்லாம் சரி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி துரியோதனுடைய நடத்தை இருக்கிறது கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீ என்னதான் நல்ல விஷயங்களை அந்த சபையில் சொன்னாலும் அது எதனையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இல்லை. நீ தர்மத்தை பற்றியே பேசுபவன், அவர்கள் அதர்மத்திலே ஊறியவர்கள். இது இரண்டும் என்றுமே ஒன்று சேராது. என்னை கேட்டால் நீ தூதுவனாக வந்திருக்க கூடாது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கு தர்மத்தை பேச வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. நீ பேசும் தர்மம் நிச்சயமாக பலனளிக்கப் போவதில்லை அப்படின்னு ஸ்பஷ்டமாக விதுரன் பகவான் கிருஷ்ணனிடம் கூறினான். மேலும் என்ன நடந்தது என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.